அண்மை செய்தி தாவேகா தலைவர் விஜயின் வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 50க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் கோவை விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். வெளியே வரக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் தனது வருகைக்காக காத்திருந்த தொண்டர்களை பார்த்து கையசைத்தவாறு வெளியே வந்து கொண்டிருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த விஜய் காரில் இருந்து புறப்படும் முன்பு காரின் மீது ஏறி நின்று ரசிகர்களை பார்த்தவாறு கையசைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அங்கிருந்து கிளம்பி ஈரோடு மாவட்டத்திற்கு சாலை மார்க்கமாக செல்லவிருக்கிறார். கோவை விமான நிலையத்திலிருந்து தாவேகா தலைவர் விஜய் ஈரோடு நோக்கி புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலை மார்க்கமாக ஈரோடு சென்றடையும் விஜய் 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அங்கு கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றவிருக்கிறார். அவரது வருகையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். விஜய் வருகையை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய இடத்தில் பிரம்மாண்டமான கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்போதைய விவரங்கள். வணக்கம் சரவணன். தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்காக கோவையிலிருந்து கிளம்பக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது தாவேகா தலைவர் விஜய் கிட்டத்தட்ட 81 நாட்களுக்கு பிறகாக ஈரோட்டில் உள்ள விஜயமங்கலம் சரளை பகுதியில் இன்று பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட 35,000 பேர் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலமாக அவை கோவை வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவருடன் ஆதவ அர்ஜுனா வந்திருக்கிறார். அவர் விஜய் வரும்போது அங்கு தொண்டர்கள் ஓரத்திலிருந்து கையசைக்கக்கூடிய காட்சிகளும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அவரை வெளியே அழைத்து வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. அங்கு அவருக்காக பிரத்யேகமாக நிறுத்தப்பட்டிருக்கிற கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் காரில் அங்கிருந்து அவர் விஜயமங்கலம் புறப்பட்டு செல்கிறார். இதற்காக அவினாசி சித்ரா வழியாக கோவை அவினாசி தேசிய நெடுஞ்சாலையில் அவர் பயணிக்க இருக்கிறார். அந்த சாலை முழுக்க போலீசாரின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பு பணிகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது காரில் ஏறிய விஜய்க்கு அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் உற்சாகமாக கையசைத்து தங்களது வரவேற்பினை தெரிவித்து வருகிறார்கள். இது தவிரவும் கோவை விமான நிலையத்திற்கு வெளியே பார்த்தோமானால் ஏராளமான தொண்டர்கள் திரண்டிருக்கிறார்கள். கோவை விமான நிலையத்திற்குள்ளாக தொண்டர்கள் புகுந்து விடக்கூடாது, அங்கு வேறு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதில் அங்குள்ள போலீசாரும் தொழில் பாதுகாப்பு படையினரும் கவனமாக இருக்கிறார்கள். இதனால் காலை முதலே விமான நிலையத்திற்குள் தொண்டர்களை அனுமதிக்கவில்லை. அங்கிருந்து உள்ளே வளாகத்திற்குள் வந்தவர்களையும் வெளியே சென்று காத்திருக்குமாறு அறிவுறுத்தினார்கள். விமான நிலைய கேட்டிற்கு வெளியாக இருக்கக்கூடிய சித்ராவிலிருந்து விமான நிலையம் வரக்கூடிய 1 கிலோமீட்டர் தூர சாலையில் அவர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. கொடியை அசைக்கக்கூடிய காட்சிகள், பெண்கள் என ஏராளமானவர்கள் திரண்டிருக்கிறார்கள். தாவேகா தலைவர் விஜய் தற்போது கோவை ஏர்போர்ட்டிலிருந்து தொண்டர்களை பார்த்து கையசைத்துவிட்டு தனது காரில் ஏறி அங்கு சென்று கொண்டிருக்கிறார். இங்கிருந்து அவர் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய பெருந்துறை சரளை பகுதிக்கு செல்கிறார். அங்கு டோல்கேட் அருகில் உள்ள பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இடத்தில் பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்குள் அவர் அங்கு செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் செல்லும் பகுதியில் தொண்டர்கள் வரவேற்பு ஏற்பாடுகள் ஏராளமாக செய்யப்பட்டிருக்கின்றன. இது தவிர பொதுமக்களும் உணர்ச்சி வசப்பட்டு சாலைகளில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே ஒவ்வொரு சந்திப்பிலும் போலீசாரும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் கூட்ட நெரிசலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் போலீசார் மிகவும் கவனமாக இந்த பிரச்சனையை கையாண்டு வருகிறார்கள். விஜயின் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் தொண்டர்களின் பாதுகாப்பு விஷயத்திலும் போலீசார் மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. இதற்காக கோவையிலிருந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே சாலைகளிலும் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. பொதுக்கூட்ட மேடை பகுதிகளில் மட்டும் 2000 போலீசாருக்கும் அதிகமாக அங்கு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தவிர விஜய் வரும் நேரத்தில் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தியும் அங்கு உள்ளே யாரும் நுழைந்து விடக்கூடாதபடி பாதுகாக்கும் பணிகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த பொதுக்கூட்ட மேடையில் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 35,000 பேர் அமரக்கூடிய வகையில் பாக்ஸ் வகைகளாக பிரிக்கப்பட்டு அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தாவேகா தலைவர் விஜய் தற்போது கோவை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், விவரங்களை சொல்லலாம். வணக்கம் சரவணன்.
இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே உள்ள சரளையில் பொதுக்கூட்ட மைதானத்தில் மக்கள் மத்தியிலே பேச இருக்கிறார். அதற்காக தற்போது அவர் கொண்டிருக்கிறார். அவர்கள் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவமானது நாட்டையே உலுக்கியது. இதைத் தொடர்ந்து அவரது அரசியல் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு வந்தது. அவர் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் பெருமளவு சிரமப்பட வேண்டியிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இன்று ஈரோடு அருகே விஜயமங்கலம் சரளை பகுதியில் தாவேக சார்பில் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதற்கான 16 ஏக்கர் பரப்பளவில் பொதுக்கூட்ட மைதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒவ்வொரு பகுதியாக பிரிக்கப்பட்டு பொதுமக்களும் காலை முதலே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது சென்னையிலிருந்து கோவைக்கு விமானம் மூலமாக தாவேக தலைவர் விஜய் வந்திருக்கிறார். அங்கு அவரை சந்தித்து வரவேற்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். அவரை சந்திப்பதற்காக வரும் தொண்டர்களை போலீசார் கோவை விமான நிலையத்திற்கு வளாகத்திற்கு வெளியிலேயே தடுத்து நிறுத்துகிறார்கள். ஒவ்வொருவரையும் தடுப்புக்கு வெளியில் நின்று அவரை வரவேற்குமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானவர்கள் திரள்வதால் அவினாசி ரோட்டில் சித்ரா பகுதியிலேயே வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. தாவேக தொண்டர்கள் விமான நிலையம் செல்லும் பகுதியில் நடந்து வந்து அவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இது தவிரவும் ஒரு தொண்டர் கூட விமான நிலையத்திற்கு சென்று பாதுகாப்பு பிரச்சனை வராத அளவிற்கு அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் உற்சாகம் காண முடிகிறது. ஒவ்வொருவரும் தாவேக தலைவர் விஜயை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு குவிந்திருக்கிறார்கள். விஜய் அழைத்து செல்வதற்காக கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் கார் ஒன்று விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறது. அந்த காரில் அங்கிருந்து அவர் புறப்பட்டு பொதுக்கூட்ட மைதானத்தை வந்தடைய இருக்கிறார். கிட்டத்தட்ட பொதுக்கூட்டம் நடைபெறும் இடமானது கிட்டத்தட்ட 70-80 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து அவர் சாலை மார்க்கமாக வரப்போகிறார். இதன் காரணமாக போலீசாருக்கு போக்குவரத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் தொண்டர்களை கட்டுப்படுத்துவது என ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பகுதி முழுக்க கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் போலீசாரும் கவனமாக இருக்கிறார்கள். விமான நிலையத்தில் வந்தடைந்திருக்கக்கூடிய விஜயை போலீசார் மிக பாதுகாப்பாக அழைத்து வரும் காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. அங்கு விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், இது தவிர கோவை மாநகர போலீசார் மற்றும் சிறப்பு போலீசார் என ஏராளமானவர்கள் அங்கு குவிக்கப்பட்டு தொண்டர்கள் உள்ளே புகாதவாறு மிகவும் பாதுகாப்பாக பணிகளை செய்து வருகிறார்கள். இங்கிருந்து அவர் சித்ரா செல்லக்கூடிய ஒரு கிலோமீட்டர் தூரமானது தொண்டர்கள் வழிநெடுகிலும் காத்திருக்கிறார்கள். விஜயை பார்த்து கைகாட்டி விட வேண்டும் என்ற அளவிற்காவது அவர்களது எண்ண ஓட்டங்கள் இருப்பதையும் நாம் காண முடிகிறது. இது தவிர கோவை சித்ராவிலிருந்து விஜயமங்கலம் செல்லக்கூடிய சாலையிலும் வழியெல்லாம் ஒவ்வொரு சந்திப்பிலும் தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. ஏராளமான கார்களும் அங்கு அணிவகுத்து நிற்கின்றன. இது தவிர பொதுமக்களும் ஏராளமானவர்கள் திரண்டு வருகிறார்கள். போலீசார் இந்த கூட்டங்களை கட்டுப்படுத்துவது முக்கியமாக அவினாசி நெடுஞ்சாலையானது கொச்சியிலிருந்து சேலம் செல்லக்கூடிய மிகப்பெரிய நெடுஞ்சாலையாக இருக்கிறது. அதனால் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் வரக்கூடிய நெடுஞ்சாலையாக இருப்பதால் அந்த சாலையில் போக்குவரத்தை கட்டுப்படுத்தி அங்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாதவாறு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கு இருக்கிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு பகுதியிலும் போலீசார் நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாமல் தொண்டர்கள் நுழைந்து அந்த கூட்டத்தில் குழப்பம் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதிலும் போலீசார் மிக கவனமாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஏர்போர்ட் பகுதியில் ஒருவரையும் விடக்கூடாது, மிக முக்கியமான நிர்வாகிகளை கூட அந்த பகுதியிலிருந்து தள்ளி நிற்குமாறு அறிவுறுத்தி வருகிறார்கள். முக்கிய நிர்வாகிகளும் ஏர்போர்ட் பகுதியில் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சிலர் அங்கு வரவேற்பதற்காக வந்து செல்லும் போது அவர்களை போலீசார் வெளியே அனுப்பும் காட்சிகளையும் நாம் காண முடிகிறது. ஏர்போர்ட்டுக்கு வெளியே உள்ள பகுதியில் சித்ராவிலிருந்து கிட்டத்தட்ட ஏர்போர்ட் வரையான 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தொண்டர்கள் அணிவகுத்து அவரை வரவேற்க காத்திருக்கிறார்கள். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.